ஹாய் கைஸ், பேக் வித் another வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி சப்டைல்ஸ் பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி ஒரு எடிட்டிங்கை பார்க்க போகிறோன்றது 3D எடிட்டிங் 3D கார்ட்டூன் எடிட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு வேணாலும் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த ரெட் கலர் பட்டன் அமுத்திட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிரும். நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து இப்போ வந்து 2 ஆப்பு தேவை இருக்குது. ஈஸி தான், சிம்பிள் தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. முதல்ல ப்ளே ஸ்டோர் போய் வைலா, வெறும் வைலா நீங்கள் அடித்தா போதும். VOI அப்படின்னு அடித்தாலே போதும், உங்களுக்கு வந்து மட்டும் இந்த ஆப் வந்துடும். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரது 3D கார்ட்டூன், இந்த மாதிரி 2D கார்ட்டூன், கேரிகேச்சர் உங்களுக்கு யாராவது பண்ணோன்னா ஈஸியாக, இதை விட ஈஸி, இந்த ஆப்பை விட ஈஸியான ஒரு மெத்தட் வந்து போட்டு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3D வந்து மட்டும் இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த ஆப்பை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, இப்போ 3D போட்டிருக்கு பார்த்தீங்களா, 3D கார்ட்டூன். இந்த 3D கார்ட்டூனுக்குள்ளே போங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் தமிழில் இந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன், அதனால் இந்த ஃபோட்டோவை பண்ணி காமிச்சு தரேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கட் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோ இங்கே இருக்குது, அப்புறம் 3 விதமான ஃபோட்டோ இங்கே இருக்குது. 3 விதமான ஃபில்டர், ராயல்ட்டி, பேபி, கார்ட்டூன். இப்போ ராயல்ட்டி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். பேபியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த கார்ட்டூன் 3Dங்கிறது பக்காவாக இருக்கும். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயில் வச்சுருக்கிற மாதிரி கிளாரிட்டி இருக்காது. இப்போ அந்த கிளாரிட்டி எப்படி வர வைக்கிறதுங்கிறது தான் இன்னொரு ஆப்பு. இப்போ இந்த ஃபோட்டோ அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சேவ் பண்ண வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இப்போ நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டாக சேவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் வெளியே வந்து செகண்டாக சொன்ன ஆப் வந்து என்னென்னா, இதுதான் இந்த ஆப்பு. பேர் பார்த்தீங்கன்னா ரெமினி. இந்த ஆப் வந்து இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை கிளிக் பண்ணி இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க, என்ஹான்ஸுங்கிறத ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. அப்புறம் நம்ம கார்ட்டூனாக மாற்றின ஃபோட்டோவை கிளிக் பண்ணி க்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு இவ்வளோ தான் வரும். இதை கரெக்டாக வந்து க்ராப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இப்படி கரெக்டாக க்ராப் பண்ணியாச்சு. டிக் கொடுத்துருங்க. இங்கேயும் ஒரு ஆட் ப்ளேஸ் ஆகும். அப்போது why do a website when you can create an app for your business for free? Yes, with appypie.com, you can make an app as easy as pie. It only takes a few minutes. Simply choose a design template you like. Add the features you want. Once you are happy with the results, publish it to Google Play and iTunes so your clients can download your app. Go to appypie.com and create your free app today. ஓகே, இப்போ இந்த ஆட் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ஆட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃபில்டர் ஆகிருக்கும். எப்படின்னா ஒரு பக்கம் நம்ம வச்சுருந்த அந்த ஃபோட்டோ, அந்த ஆப்பில் பண்ண ஃபோட்டோவும், இன்னொரு சைடு வந்து இந்த ஆப் ஃபில்டர் பண்ண. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும், ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக வச்சிடணும். இப்படி வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ ஃபோட்டோ வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. இதில் आपने MSc सिटी की प्रिपरेशन नहीं शुरू करी है और आपको नहीं समझ में आ रहा है किस तरीके से स्टार्ट करना है और क्लास 11 के टॉपिक भी आपके कवर ஃபேஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வரும், அதுக்கு மேலே வராது. இப்போ அந்த ஃபோட்டோவை நான் கேலரியிலேருந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஃபோட்டோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ உங்களோட போஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.